Hi friends, இந்த வீடியோல ஸ்லிங் பேக் வந்து வீட்லயே எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வந்து ஃபர்ஸ்ட் Dress வாங்கும்போது கொடுத்திருப்பாங்கல அந்த அட்டையை வந்து எடுத்துர்க்கேன். அதுவே நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு அட்டையை எடுத்துர்க்கேன். அப்புறம் இன்னொரு அட்டையில பாதி எடுத்துர்க்கேன். அந்த பாதி அட்டையை வந்து இந்த அட்டையோட சேர்த்து வச்சு ஒட்ட போறேன். ஸோ நமக்கு வந்து பேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி வேணும்ல. ஸோ அதுக்கு வந்து கட் பண்ணியிருக்க இந்த பாதி அட்டையை யூஸ் பண்ணிக்க போறேன். நீங்கள் வந்து பெரிய சைஸில் அட்டை எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதையே நீங்கள் மடக்கி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இதில் வந்து ஓரத்துலலாம் அதுவாகவே வளைவாக கட் பண்ண மாதிரியே இருக்குது அந்த அட்டையில். ஸோ அதனால் நான் வந்து அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எடுக்கிற அட்டையில் வந்து இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓரத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் வளைச்சி அழகாக சின்னதாக ஒரு பேக் மாதிரி ஒரு பர்ஸ் மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த மாதிரி வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய சைஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்டையில் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து இதோட சைடில் ஓப்பனாக இருக்குல்ல, ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கும் நம்ம இந்த அட்டையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்டை வந்து அதில் எந்த அளவுக்கு ஹைட்டுக்கு வேணுமோ அதை பார்த்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு வந்து 2 பக்கமும் க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஒரே மாதிரி அட்டையாக இருக்கணும், ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கணும். ஸோ அதனால் 2 பீஸ் வந்து ஒன்று போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. ரெண்டையுமே ஒரே மாதிரி மடக்கி விட்டுட்டு அந்த மடக்கின பீஸில் வந்து 2 சைடுமே நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கணும். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அந்த சைடில் சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 அட்டையும் ஒன்று போல் மடக்கிக்கலாம். மடக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். இந்த அட்டையை வந்து ஒட்டும்போது ரெண்டுலேயும் ஒரு பக்கம் வந்து ஒயிட்டாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் லைட்டு டல் கலராக இருக்குல்ல. ஸோ அது வந்து உள்ளே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 பக்கமும் வெளியில் வந்து ஒயிட் தெரிகிற மாதிரி மடக்கிட்டு இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். உள்ளே இப்போ நமக்கு அந்த அட்டையிலையுமே அந்த விளம்பரம்லாம் இருக்குல்ல, அந்த எழுதுனதுலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் வந்து அதில் உள்ளே தானே இருக்குது அப்படிங்கிறனால அது வெளியில் தெரியாது. ஸோ அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம், ஒயிட் கலர் யூஸ் பண்ணி, இல்லைனா ஒரு பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம 2 சைடுமே அந்த மடக்கின அட்டையை சேர்த்து வச்சு ஒட்டியாச்சு. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க, அது அழகாக ஒட்டிடும். இப்போ பாருங்கள் 2 பக்கமுமே நல்லா ஒட்டிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இதில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டையில் வந்து சின்ன சின்ன பீசஸாக ஒன்று போல் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அதை அளவாக வச்சு நிறைய பீஸ் வந்து அடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய தேவைப்படும். அதனால் அட்டையில் ஃபுல்லுமே நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் அந்த பேக்கில் வந்து நம்ம தோலில் தொங்க விடுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் நான் நிறைய பீஸ் கட் பண்ணிட்டேன். இதில் ஒரு பீஸை எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக வளைச்சி விட்டு அதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க, அல்லது ஸ்டாப்லர் பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு பீஸை எடுத்து இந்த வளைவுக்குள்ளே உள்ளே விட்டு திருப்பியும் வளைவாக வளைச்சி அதை வந்து ஒட்டிடுங்க. ஸோ இப்படியே ஒவ்வொரு பீஸையும் ஒவ்வொரு இதுக்குள்ளே விட்டு விட்டு நீங்கள் வந்து ஒட்டிடுங்க, அல்லது ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு நீளமாக தேவை. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நமக்கு வந்து தோலில் மாட்டுறதுக்கு நல்லா அழகாக வளைவாக டிசைனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் பெருசாக நிறைய அட்டை கட் பண்ணி ஒன்றுக்குள்ளே ஒன்றா விட்டு எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன். ஸோ இதை தான் இப்போ இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ரிங்கெல்லாம் ரெடி பண்ணோம்ல அந்த பீஸோட 2 மடங்காக இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து லாஸ்ட் ரிங்குக்குள்ளே மாட்டி விட்டுட்டு அடுத்து அந்த அட்டையில் சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஸோ ஒட்டிட்டு இதில் நீங்கள் ஸ்டாப்லர் பின் கூட யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி 2 சைடுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி அட்டைலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டெக்கரேட்டிவ் ரோப்லாம் கலராக இருக்கும்ல, இல்லை சாட்டின் ரிப்பனு அந்த மாதிரி லேஸு இல்லை எது வேணாலும் நீளமாக வர்றதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுனால் நீங்கள் அட்டையில் ஈஸியாக ரெடி பண்ணலாம், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அட்டையில் ரெடி பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் இது வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா பேப்பரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து இதை க்ளோஸ் பண்ணி ஒட்டுறதுக்கு வந்து நம்ம டபுள் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேகை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு டபுள் டேப் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி நீங்கள் வெல்க்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் வந்து நான் 25 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதில் வந்து சின்னதாக ஒரு 2 பீஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த பேக்கில் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நம்ம அழகாக அந்த பேகை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஒட்டும்போது ஃபஸ்ட்டு கீழே ஒட்டுற பீஸை வந்து ஒட்டிடுங்க ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி. ஒட்டிட்டு அடுத்த பீஸை வந்து இது மேலேயே ஒட்டிடுங்க. அப்புறம் இது மேலே வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த அட்டையை மேலே வச்சு அழுத்திடுங்க. ஸோ அப்போ வந்து இது கரெக்டாக எந்த இடத்துல ஒட்டணுமோ அப்படியே ஒட்டிக்கும். நம்ம தனித்தனியாக ரெண்டையும் அட்டையில் ஒட்டும்போது சில நேரத்தில் அது வந்து கொஞ்சம் நகட்டி நம்ம ஒட்டிடலாம். ஸோ அதனால் கரெக்டாக நம்மளால் அதில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து இந்த பேக் வந்து நமக்கு ஒயிட் கலரில் இருக்கா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கெட்ச் பென் கூட யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். அல்லது கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஸ்டிக்கர் ஃபோம் ஷீட் இருக்கும்ல, அதை கூட நீங்கள் அப்படியே ஒட்டிடலாம். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேயே அப்படியே ஃபுல்லுமே ஃபோம் ஷீட்லேயே கூட ரெடி பண்ணலாம். ஸோ இதை வந்து டெக்கரேட் பண்ணுறது நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை அழகாக கலர்ஃபுல்லாக மாற்றிடலாம். நான் வந்து இப்போது இதில் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். கலர் செல்லோ டேப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிங்க் கலரில் இதில் ஃபுல்லுமே நான் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி செல்லோ டேப்பை ஒட்டி இது ஃபுல்லுமே நான் கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பிங்க் கலர் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டும்போது இதில் தண்ணி பட்டால் கூட ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம மேலே செல்லோ டேப் ஒட்டியிருக்கோம்ல, ஸோ பாலித்தீன் கவர் மாதிரி மேலே இருக்கும். ஸோ அதனால் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. அடுத்து இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த தோலில் மாட்டுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறேன். அது வந்து ஒயிட் கலரில் தானே இருக்குது. பிங்க் ஒயிட்டுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் இதில் வந்து இன்னும் சின்ன டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அதில் வந்து டிசைன் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே அதில் வந்து கலர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அட்டையை. அல்லது அந்த இடத்துல வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிற அட்டையை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும் அப்படின்னாலும் இதே மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒயிட் காம்பினேஷனில். அடுத்து வந்து இந்த பர்ஸில் டிசைன் பண்ணுறதுக்காக நான் சின்னதாக ஒயிட் பேப்பரில் வந்து ஹெலோ கிட்டி வந்து பென்சில்ட்டு வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதில் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியாக ஃபுல்லுமே உள்ள கலர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இது மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஏன்னா நம்ம ஸ்கெட்ச் வச்சு தானே வரைஞ்சிருக்கோம். ஸோ தண்ணி பட்டால் ஒன்றும் ஆகாமல் இருக்கணும்ல, அதுக்காக மேலே வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் ஒட்டிடுங்க. ஸோ அப்போ வந்து ஸ்டிக்கர் மாதிரி அதில் வந்து அழகாக டிசைனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர் கூட இதில் வந்து நீங்கள் வரைஞ்சி ஒட்டிக்கலாம். நான் வந்து பிங்க் கலரில் ரெடி பண்ணியிருக்கனால இதில் வந்து ஹெலோ கிட்டி வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ஸ்லிங் பேக் வந்து நீங்களும் ரெடி பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அட்டைலாம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து நார்மல் ஒயிட் பேப்பரில் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அட்டையில் பண்ணதை அழகாக நீங்கள் பேப்பரில் கூட பண்ணலாம். ஸோ ஈஸியாக பேப்பர் பேக் மாதிரி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபோம் ஷீட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபோம் ஷீட்லேயும் அழகாக இந்த ஸ்லிங் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்டையில் பண்ண எல்லா மெத்தடையுமே நீங்கள் அப்படியே ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்லிங் பேக் வந்து ரெடி பண்ணி பார்க்கலாம். கமெண்ட்டில் வந்து ஸ்லிங் பேக் வந்து ஃபோம் ஷீட்டில் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால நான் வந்து இப்போது அட்டையில் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை அப்படியே ஃபோம் ஷீட்லேயும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்லிங் பேக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து பாப்பாவுக்கு கூட போட்டு விட்டு காமிச்சிருக்கேன். நல்லா உயரமாக கீழே வரைக்கும் தொங்குற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஹைட்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்லிங் பேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.